ஹாய் ஆல். சாட்டர்டே சண்டே நமக்கு லீவு அப்படின்னா ஃப்ரைடே நம்ம லேட் நைட்டாக போய் எதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த வாரம் ஃப்ரைடே வந்து ஒரு 9 o'clock போல் ராவத் ஃபுட் பார்க், நம்ம கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு ஃபுட் பார்க் இருக்கும். எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி போனால் ஃபுட் பார்க் இருக்கும். ஸோ அந்த ஃபுட் பார்க்கில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் சாப்பிட உட்காந்தோம். பாப்பா வந்து அங்கே கொஞ்சம் விளையாடுறதுக்கு இடம் இருக்குமா, அங்கே வந்து பாப்பா விளையாண்டுக்கிட்டு இருந்தாள். நாங்கள் ஓகே நம்ம ஆர்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போய் ஆர்டர் கொடுக்க போனோம். நான் என்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா லச்சி பரோட்டா. லச்சி இதை பராத்தான்னு சொல்லுவாங்க, பட் இது பரோட்டா டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. மைதா தான். அப்புறம் கொண்டக்கடலை குருமா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. மேலே வெண்ணெயை வச்சு கொடுத்தா பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு இது ஃபிங்கர் சிப்ஸ் வாங்கியாச்சு. இதோட ரேட் எவ்வளோ? 99 ரூபா போட்டிருந்தேன். இதை வாங்கி வச்சாச்சு. மஞ்சூரியன், வெஜ் மஞ்சூரியனுக்கு மேலே கேரட்லாம் வெட்டி வச்சதுனால இதோட ரேட் 149 ரூபா. ஓகேங்களா? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு பரோட்டாவெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் மஞ்சூரியனுக்காண்டி வந்து போய் என்ன வாங்கினோம் அப்படின்னா ரைஸு. என்ன ரைஸ் அப்படி தெரியுமா? அது என்ன சொல்லுவோம், ஜிஞ்சர் கார்லிக் ரைஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. கொரியன் ஸ்டைல், அதான் கொரியன் ஸ்டைலில் இருந்துச்சு. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபைனல் டச்சாக எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜீன் ஆகிறதுக்கு மின்ட் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மின்ட் ஜூஸை குடிச்சிட்டு வெளியே வந்துட்டு எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் மல்லிகைப்பூ இருந்துச்சு. உடனே அந்த மல்லிகைப்பூவை கொஞ்சம் பறித்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்காத நேரத்தில் கொஞ்சம் மல்லிகைப்பூவை பறித்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. டாடா, பை பாய்.